நடுவராய் வீட்டிற்கும் கலைமாமணி சொல்லின் செல்வர் திரு ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும், தகைசால் கருத்துக்களை தன்மையாய் விளக்கிய மதிநிலை பேச்சாளர்களுக்கும், இவ்வரங்கிலே கூடியிருக்கும் அத்துணை ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவின் வணக்கங்கள். ஐயா, மனித இயல்பு நிறைய இருக்கிறது. அதுல ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, ஒருவன் இவ்விடத்தில் இல்லாத நேரத்திலே அவனை பற்றி வாய்க்கு வந்தபடி பேசுவது. கர்ணன் இல்லை இந்த இடத்தில் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த எதிரணி பேச்சாளர்கள் கர்ணனை பற்றி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ வளர்மதி அம்மா அவர்கள் வந்தார்கள், எங்களை அறிமுகப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? நடுவர் அறிமுகப்படுத்திய விதம் எப்படி இருந்தது, வளர்மதி அம்மா அறிமுகப்படுத்திய விதம் எப்படி இருந்தது, அதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்து போயிருக்கும் அந்த எதிரணி பேச்சாளர் தலைவர் பொய் கூறுகிறார் என்று. பிறகு கோவலா அம்மா அவர்கள் வந்தார்கள். நட்பை கொடுத்தான் துரியோதனன் கர்ணனுக்கு என்று கூறினார்கள். அம்மா, யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நட்பை கொடுக்கலாம், அவர்களும் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட நட்பை உயிர் இருக்கும் வரை கடைசி மூச்சு வரை பேணி காப்பதில் தான் அந்த நட்பின் வீட்டிற்கை இருக்கிறது என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அந்த நட்பை தன் இறுதி மூச்சு வரை கொண்டாடியவன் எங்கள் கர்ணன் இல்லையா? பிறகு அவங்க சொன்னாங்க, நகுல சகாதேவனுடைய தாய்மாமன் சல்லியன். நகுல சகாதேவனுடைய தாய்மாமன் தான் எனக்கு தேரோட்டியாக வர வேண்டும் என்று கர்ணன் கூறுகிறார். ஏனென்றால் கண்ணனுக்கு இணையான சாரதி தனக்கு இருந்தால் என் நண்பனை நான் வெற்றி பெற செய்வேன். அப்பொழுது கூட நண்பனின் நல்ல எண்ணம், நண்பனின் நல் வாழ்வு மட்டும்தான் அவன் சிந்தனையில் இருந்தது. எந்த ஒரு சீக்கிரமோ கபடமோ சூதோ அவன் மனதில் இருந்ததில்லை. ஆனால் சகுனி என்ன செய்கிறார் தெரியுமா? துரியோதனை தூண்டிவிட்டு பாண்டவர்களோடு சேர்வதற்காக வந்த சல்லியனை தன்னுடைய கபட சூது காரணமாக வழியெங்கும் அன்னதானம் செய்து, அவன் பாண்டவனுக்கு தாய்மாமன், கௌரவனுக்கு கிடையாது. அதை நீங்க நோட் பண்ணி இழுத்து வந்து கௌரவர்களோடு சேர்த்துக் கொள்கிறானே. இந்த சுயநல புத்தி யாருக்கு இருந்தது? துரியோதனனுக்கு இருந்தது, சகுனிக்கு இருந்தது. கர்ணனுக்கு ஒரு துளி அளவும் அந்த எண்ணம் இருந்தது கிடையாது. அதிக